பிரெட் சாண்ட்விச்சுக்கு பாருங்கள், கேரட், பீட்ரூட், குடமிளகா, பட்டாணி, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, இதெல்லாம் தாளிக்க போடுறதுக்கு வெங்காயம், தக்காளி, கொரியாண்டர் லீஃப். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் கொஞ்சம் நெய் கூட சேர்த்திக்கலாம். நல்லா சூடான உடனே எண்ணெய் காஞ்சிருச்சு. இதெல்லாம் போட்டு தாளிப்புக்கு போட்டுட்டு போட்டுடலாம். லைட் கோல்டன் கலர் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பாக்கெட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், லைட்டாக கறி மசால் தூள், இந்த ஸ்டேஜ்லேயே லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி அதே சேர்த்துக்கலாம். முக்கால்வாசி வதங்கணும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், முக்கால்வாசி தான் வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ், நம்ம கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப வெந்துடக்கூடாது. இதில் லைட்டாக தண்ணி சேர்த்திட்டு மூடி வச்சுட்டா ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் வேகட்டும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லான ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க வெறும் ப்ரெட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது, பிடிக்கவும் பிடிக்காது சில பேருக்கு. அதனால் ஈவினிங் டிஃபனை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
வெஜிடபிள் விரும்பாதவங்களும் உள்ளே அது இருக்கிறதுனால குழந்தைங்களும் ஆர்வமாக அதை சாப்பிடுவாங்க. இது போல் ப்ரெட்டு மேலே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.